بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي له ما في السماوات وما في الأرض وله الحمد في الآخرة وهو الحكيم الخبير. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. وأشهد أن محمدا عبده ورسوله البشير والنذير السراج المنير، صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات إنا لا نضيع أجر من أحسن عملا أولئك لهم جنات عدن تجري من تحتهم الأنهار يحلون فيها من أساور من ذهب ويلبثون ثيابا خضرا من سندس واستبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا. நம்பிக்கைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த இபாதத்தை இஹ்லாஸான அடிப்படையில் அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த விதத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சூரா அல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்துடைய 30 மற்றும் 31வது வசனத்தில் கூறக்கூடிய செய்தியை நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்யக்கூடிய நல்லடியார்களாக இருக்கிறார்களோ, லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, அவர்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களை நாம் வீணாக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். உலாயிக லஹும் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரீ மின் தஹ்திஹிமுல் அன்ஹார், அவர்களுக்கு சுவனங்கள் இருக்கிறது, அதிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சுவனபதிகள் அவர்களுக்காக இருக்கிறது என்று வாக்களிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அங்கே அவர்களுக்கு உயர்ந்த அணிகலன்களும் ஆடைகளும் அணிவிக்கப்படும் என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிப்பதை போன்று யாரெல்லாம் அல்லாஹை ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமானிலே முழுமை தன்மையை அடைகிறாரோ, நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் சுவனத்துடைய வாரிசுகளாக அனந்தரக்காரர்களாக ஆகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்திலே அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்குகிறான். தூய்மையான வாழ்க்கையை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். இதை திருமறை குர்ஆனில் பல்வேறு
வசனங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இது அல்லாஹுடைய வாக்களிப்பு. எனவே நாம் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாகவும் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானையும் நம்முடைய செயல்களையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கென்று சில நிபந்தனைகள் இருக்கிறது, அதுக்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது. இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில், வழிமுறைகளின் அடிப்படையில் யார் இதை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களிடத்திலிருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அங்கீகரிக்கிறார். எனவே நம்முடைய ஈமானும் நம்முடைய நற்செயல்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறதா அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாம் ஈமான் கொண்டு இருக்கின்றோம், நம்முடைய ஈமான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்து அதற்குரிய கூலியை நாளை மறுமையில் நாம் பெற வேண்டும். அப்போது நாம் பாக்கியசாலிகளாக இருப்போம். இந்த உலகத்திலே ஈமான் கொண்டு அந்த ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்காமல் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகளாக நாம் ஆகிவிடக்கூடாது. எனவே இந்த வாய்ப்புகள் இருக்கின்ற போதே சுய பரிசோதனை செய்து சரியான முறையில் தான் நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோமா, ஈமான் கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் இருக்கிறதா, நல்ல செயல்கள் எல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் தான் நாம் செய்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவெனில், நாம் செய்யக்கூடிய பல அமல்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய விதத்தில் அமைந்து விடுகிறது. எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த அமலை நாம் செய்தாலும், எந்த விஷயத்தை நாம் நம்பிக்கை கொண்டாலும் அது என்ன அடிப்படையில் இருக்கிறது, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கிறதா என்பதை நாம் கவனித்து அதை சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுவனத்தை வழங்குவான். யாரிடத்தில் ஈமான் இல்லையோ, யாருடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படவில்லையோ, ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக சுவனத்தில் இடமில்லை. அவர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நரகம்தான் அவர்களுடைய தங்குமிடமாக இருக்கும். எனவே இந்த வசனங்களின் அடிப்படையில் நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இவை இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்கணும். முதல் நிபந்தனை, நம்முடைய அமல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக இருக்க வேண்டும். இஹ்லாஸின் அடிப்படையில் இந்த அமல்கள் இருக்க வேண்டும். இஹ்லாஸுடைய அடிப்படையில் இல்லை என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ்வுக்காக நாம செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளும், வணக்க வழிபாடுகளும், அனைத்து நல்ல செயல்களும் இஹ்லாஸின் அடிப்படையில், தூய்மையான அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று தான் நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால், நம்முடைய அமல்களில் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது வீணானதாக அமைந்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, சில நிலைகளில் அது பாவமான செயல்களாக மாறிவிடுகிறது. எதில் இஹ்லாஸ் இல்லையோ அதிலே ஷிர்க் கலந்துவிடும். இருக்கக்கூடிய பாவத்திலேயே மிக பெரும் பாவம், அல்லாஹ் மன்னிக்காத ஒரு குற்றம் இந்த ஷிர்க் தான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய அமல்களில் எவையெல்லாம் இஹ்லாஸின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். இஹ்லாஸுடைய அடிப்படையில், அல்லாஹுக்காக மாத்திரம் இதை நான் செய்கிறேன் என்ற அடிப்படையில், அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டும் எதிர்பார்த்து செய்கிறேன் என்ற அடிப்படையில் நம்முடைய அமல்கள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையிலே நாம் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத் வலிகுல்லி இம்ரிஇம் மா நவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹீஹ் புகாரியில இடம்பெறக்கூடிய செய்தி,
முதன்மையான ஒரு செய்தி, முதல் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னமல் அஅமாலு பின்னியாத். செயல்கள் எல்லாம் நம்முடைய எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. இது ஒரு பெரிய ஒரு செய்தி. இதை நாம இந்த சுருக்கமாக இதை மட்டும் நாம் அறிந்திருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத் வலிகுல்லி இம்ரிஇம் மா நவா. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை எண்ணம் கொள்கிறானோ, அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ, நீயத் எப்படி இருக்கிறதோ, அதற்கு ஏற்ப அவனுடைய செயல் அங்கீகரிக்கப்படுகிறது, அவனுக்கு அதற்குரிய கூலி வழங்கப்படுகிறது. யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தூதருக்காகவும் இருக்கிறதோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹ், அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தூதருக்காகவும் இருக்கிறது என்பதை சேர்த்து சொல்றாங்க. அதே நேரத்தில் யாருடைய ஒரு ஹிஜ்ரத் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று அமைகிறதோ, அல்லது உலக தேவையை அடிப்படையில் அமைகிறதோ, அது அவருக்கு கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஒரு ஹிஜ்ரத்தாக இருந்தாலும் எதற்காக இந்த ஹிஜ்ரத்தை செய்கிறோம் என்ற அந்த எண்ணம் தான் அவருடைய செயல் எதன் அடிப்படையில் அமைகிறது என்பதை தீர்மானிக்கிறது. எனவே நம்முடைய அனைத்து செயல்களும், நம்முடைய தொழுகை, நம்முடைய தான தர்மம், நம்முடைய நோன்பு, நம்முடைய நன்மையை ஏவுதல், தீமையை தடுப்பது, இது போன்ற அத்தனை காரியங்களும் அமல்களின், அந்த அமல்கள் எல்லாம் நீயத்துகளின் அடிப்படையில் அமைகிறது. அந்த நீயத் அல்லாஹுக்காக என்று இருக்குமேயானால், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று தர வேண்டும் என்பதற்காக இருக்குமேயானால் அது அங்கீகரிக்கப்பட்ட செயலாக மாறுகிறது. இல்லை என்று சொன்னால் அது ஷிர்க்கு கலந்த ஒரு அமலாக மாறிவிடும். அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு நன்மையும் பெற்று தராத ஒரு அமலாக மாறிவிடும், வீணான ஒரு அமலாக மாறிவிடும். எனவே இதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி, யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர் நல்ல அமலை செய்யட்டும், அவர் நல்ல அமல்களை செய்யட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த இபாதத்துகளில் எந்த விதத்திலும் அவர் இணை கற்பித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நல்ல அமல்களை எதற்காக செய்கிறோம்? அது ஒரு இபாதா. நல்ல அமல்கள் என்று சொன்னால் அது ஒரு இபாதா. அது நம்ம யாருக்காக செய்கிறோம்? அல்லாஹுக்காக என்று செய்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவர்களாக நாம செய்கிறோம். அது நம்முடைய தனிப்பட்ட ரப்புக்கு செய்யக்கூடிய இபாதத்துகளாக இருக்கலாம், அமல்களாக இருக்கலாம், தொழுகை நோன்பு போன்ற காரியங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக இருக்கலாம், அல்லது நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக இருக்கலாம். எந்த ஒரு நல்ல செயலை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தாலும் அது இஹ்லாஸின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது ஷிர்காக மாறிவிடுகிறது. அல்லாஹ் இதை எச்சரிக்கை செய்கின்றான். உங்களுடைய இபாதாக்களில், உங்களுடைய செயல்களில் இணை வைத்தலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள், நல்ல காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்படி இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால் வேறு எது நமக்கு இருக்கிறது? இந்த உலகம் சார்ந்த நோக்கம்தான் நமக்கு இருக்கும். அடுத்தவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காகவோ, அடுத்தவர்களுக்கு மத்தியிலே நாம் மதிப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது வேறு ஏதாவது ஒன்றை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக ஒன்றை செய்து இன்னொன்றை எதிர்பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இந்த உலகத்திலே நாம வேறு செயல்களை செய்ய முடியும். அல்லாஹுக்காக என்று அமையவில்லை என்று சொன்னால் அதற்கு பின்னாடி வேற என்ன உலக ரீதியான தேவைகள் நமக்கு இருக்கும். அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்துவிடும். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹூதிலே எச்சரிக்கை செய்கின்றான். மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா, யார் இந்த உலக வாழ்க்கையும் அந்த உலக வாழ்க்கையுடைய அலங்காரத்தையும் விரும்புகிறார்களோ, உலக வாழ்க்கையுடைய அலங்காரம் தான் இந்த உலகத்திலே நாம் பெரிதாக பார்க்கக்கூடிய ஒன்று. நமக்கு புகழ் வேண்டும், அந்தஸ்து வேண்டும், அதிகாரம் வேண்டும், இப்படிப்பட்ட எல்லா உலக தேவைகளும் நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம் என்று சொன்னால் இது துனியாவை நாடுவது. அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். வமன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா, யார் உலக வாழ்க்கையும் அதனுடைய அலங்காரத்தையும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாரோ, எதிர்பார்க்கிறாரோ, நுவஃபி இலைஹிம், நாம் என்ன செய்வோம்? நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன்,
அதற்குரியதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம், அதுல எந்த விதமான குறையும் நாம வைக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். துனியாவை எதிர்பார்த்தால் துனியாவை கொடுப்போம், பொருளாதாரத்தை எதிர்பார்த்தால் பொருளாதாரத்தை கொடுப்போம், அதிகாரத்தை எதிர்பார்த்தால் அதிகாரத்தை கொடுப்போம், புகழை எதிர்பார்த்தால் புகழை கொடுப்போம், கொடுக்காமல் இருக்க மாட்டோம். அது கண்டிப்பாக அவருக்கு அது கிடைக்கும். இதுதான் முன்னாடி சொன்ன ஹதீஸும் நமக்கு இருக்கிறது. யாருடைய ஹிஜ்ரத் துனியாவுக்காக இருக்கிறதோ அதை அவர் அடைவார் என்றால் இந்த வசனத்துக்கு அந்த ஹதீஸும் நமக்கு விளக்கமாக இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் எதிர்பார்த்து இருந்தால் உலகத்திலே எதிர்பார்க்கக்கூடியது நமக்கு கிடைக்கும். உலாயிகல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆகிரத்தி இல்லன்னார். ஆனால் மறுமையில் அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நாளை மறுமையில அவர்களுக்கு நரக வேதனை தான் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதெல்லாம் அழிக்கப்படும். அவர்கள் என்ன செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள் அத்தனையுமே பாத்திலாகிவிடும், நீனாகிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த உலகத்தில் எதெல்லாம் செய்த செயல்கள் பாத்திலாகி விட்டதோ அதன் மூலமாக நாளை மறுமையிலே எந்த விதமான நன்மையும் அவர் அடைய மாட்டார். அளவுக்கு நன்மை கூட அவர் அடைய முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இஹ்லாஸின் அடிப்படையில் அமைகிறதா, நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் இஹ்லாஸின் அடிப்படையில் இருக்கிறதா, அல்லாஹுக்காக என்று நாம் செய்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னொன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்துதான் அந்த செயல் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அதை தான் செய்ய வேண்டும். எதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அதைத்தான் நாம செய்யணும். அந்த வழிமுறைக்கு மாற்றமாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்குமேயானால் அதற்கும் எந்த விதமான நன்மையும் கிடைக்காது, அதுவும் வீணாகும். ஒன்று இஹ்லாஸ் இல்லாமல் வீணாகிறது, இன்னொன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் வீணாகுவது. நாம எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதில் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை இருக்கிறதா, அவருடைய வழிகாட்டுதல் இருக்கிறதா, அதற்கு ஏற்பத்தான் என்னுடைய செயல்கள் இருக்கிறதா என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து. யார் ஒருவர் ஒரு அமலை செய்கிறாரோ, ஒரு செயலை செய்கிறாரோ, அதிலே நம்முடைய வழிகாட்டுதல் இல்லாத ஒரு செயலை செய்கிறாரோ ஃபஹுவ ரத்து, அது ரத்து செய்யப்படும், அது மறுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார். எனவே இந்த உலகத்திலே நாம் ஒரு தொழுகையை தொழுகின்றோம், ஆனால் அது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த விதத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னால் அது மறுக்கப்படக்கூடிய தொழுகையாய். நோன்பு வைக்கிறோம், அது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த விதத்தில் இல்லை என்று சொன்னால் அது மறுக்கப்பட்டுவிடும். அதுக்கென்று எந்த விதமான நன்மைகளும் எந்த விதமான பலன்களும் நமக்கு கிடைக்காது. எனவே நாம செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளிலும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் என்ன என்பதை பார்த்து நாம செய்யணும். இதுக்குதான் பித்ஆ என்று சொல்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய வழிகாட்டுதல் இல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் தான் பித்ஆ. குல்லு பித்ஆத்தின் ضلاலா வகுல்லு பித்ஆத்தின், அதாவது எல்லா பித்ஆக்களும் ضلاலா வழிகேடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். இந்த வழிகேடெல்லாம் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை காட்டி தந்திருக்கிறார்களோ அதுதான் நேர்வழி. அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு காட்டி தரவில்லையோ, எதை நமக்கு தூண்டவில்லையோ, நிச்சயமாக அது வழிகேடு, அது மறுக்கப்படக்கூடிய ஒன்று, அதுக்கென்ற எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய செயல்களில் எத்தனையோ விஷயங்களிலே புதுமைகள் வந்துவிட்டது. பித்ஆனா என்ன? பித்ஆ என்று சொன்னால் இல்லாத ஒன்று, தப்புன்னு தெரிஞ்சு செய்யறதில்லை பித்ஆ. பித்ஆ என்று சொன்னால் இது தவறு என்று தெரிஞ்சு செய்யறதில்லை பித்ஆ. பித்ஆ என்று சொன்னால் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இதுவும் ஒரு நல்ல செயல்தான், இதற்கும் நமக்கு கூலி கிடைக்கும் என்று நினைத்து செய்வதுதான் பித்ஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராத விஷயம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தாத ஒரு விஷயத்தை நாம் இப்படி செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் செய்தால் அது பிதா. ரசூலுல்லாஹ் காட்டி தராத விதத்தில் செய்தால் அது பிதா. இப்படி எத்தனையோ பிதாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் கலந்து விட்டது சுன்னாக்கள் என்ற பெயர்ல. இதெல்லாம் நல்ல காரியங்கள் தான். குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய மக்களிடத்திலேயே எத்தனையோ சின்ன சின்ன பிதாக்கள் எல்லாம் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கணும். நம்முடைய தொழுகையில், நம்முடைய தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய துஆக்களில், திக்ருகளில், நம்முடைய வுதுவில், நம்முடைய அத்தனை விதமான இபாதத்துகளிலும் பல விதமான பிதஅக்கள் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம இந்த சில பிதஅக்களை, இதெல்லாம் பிதஅக்கள் என்று சொன்னால் நம்ம மனசுல ஒண்ணு வரும், இதெல்லாம் நல்லது தானே, இப்படி செஞ்சா என்ன தப்பு இருக்கிறது, நல்லது தானே, அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்று தானே, இது செஞ்சா தப்பு இல்லை என்று நாம நினைப்போம். இதுக்கு பேர் தான் பிதா. எது நம்ம பார்க்கிறதுக்கு நல்லதாக தெரிகிறதோ, எது பார்ப்பதற்கு நன்மையான காரியமாக தெரிகிறதோ, எது நமக்கு தவறு இல்லை என்று தோன்றுகிறதோ, இது செய்தால் நமக்கு நன்மை என்று இருக்குமோ, அது ரசூலுல்லாஹுடைய வழிகாட்டுதல் இல்லை என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் பிதா. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய ஒன்று. இதுல ஒரு மனிதர் ஒரு புதுமையை ஏற்படுத்துவது வழிகேடு. ஒரு மனிதனுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லை. எந்த ஒரு முஃமினான ஆணுக்கோ முஃமினான பெண்ணுக்கோ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தை நிர்ணயித்து விட்டால் அதிலே மாற்றபிராயம் கொண்டு வருவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறான். எனவே ஒவ்வொரு செயல்முறைகளுக்கும் அதுக்குரிய முறைகள் என்ன என்பதை தெரிந்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நம்முடைய அமல்கள் வீணாகி விடாமல் இருக்க வேண்டும், அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நிறைய அமல்கள் வீணாகக்கூடிய அமல்களாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல செய்திகளை சிறிய சிறிய செய்திகளாக, அது ஒன்றுமில்லாத ஒரு விஷயமாக நாம் நினைத்து விடுகின்றோம். வுது செய்யக்கூடியதுல இருந்து தொழுகை, இது போன்ற எல்லா காரியங்களும் நம்ம எடுக்கலாம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நாம வுது செய்கின்ற போது நியத் கொள்ள வேண்டும். வுது செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் அந்த நியத்தோடு வுது செய்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் வரதே அவசரத்துல தான். அவசரமாக வந்து நம்முடைய வுதுவை நாம் நிறைவேற்றுகிறோம். அந்த வுதுவிலும் கூட பல தவறுகள் பல தொழுகையாளிகளிடத்திலே இருக்கிறது. வுது செய்கின்ற போது சரியான முறையில் கழுவ வேண்டிய உறுப்புகளை கழுவாமல் இருப்பது, அல்லது முறை தவறி கழுவுவது, இப்படி பலவிதமான தவறான செயல்பாடுகள் இருக்கிறது. இதெல்லாம் ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, நாம் இதை கல்வியாக அதை நாம பார்க்கல, கற்றுக்கொண்டு அதை நாம செயல்படுத்தல, வழக்கமாக அதை செய்கின்றோம். சின்ன குழந்தையிலிருந்து அப்படியே பழகினது, அல்லது அடுத்தவர்கள் செய்ததை பார்த்து பழகியது. அடுத்தவர் தப்பா செஞ்சார், அதை பார்த்து நானும் தப்பா போறேன். இப்படித்தான் நம்முடைய பல செயல்பாடுகள் இருக்கிறது. அப்ப நீயத் வேண்டும் என்றால், நீயத் என்று வாசகமாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, அப்படி ரசூலுல்லாஹ் காட்டி தரல. நீயத்தை சொல்கிறோம் என்ற அடிப்படையில ஒரு வாசகமாக அமைத்து விட்டால் அப்ப அது பிதா ஆயிடும். இப்ப நீயத் என்று சொன்னால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணம். இது ஒரு தொழுகைக்காக நாம் வந்து வுது செய்கிறோம் என்று சொன்னால், அது அசுத்தத்தை போக்குவதற்காக, ஹதஸை நீக்குவதற்காக இந்த வுதுவை செய்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். அதுதான் வுது. வுது என்பது பல நிலைகள்ல செய்யலாம். தொழுகைக்காக செய்யலாம், தொழுகை அல்லாமலும் செய்யலாம், குர்ஆனை ஓதுவதற்காக செய்யலாம். இப்படி வுது, ஏன் தூங்க போகுவதற்கு முன்பு கூட நாம வுது செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லறத்திலே ஈடுபட்டதற்கு பிறகு கூட வுது செய்திருக்கிறார்கள். வுது செய்வது பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் எதற்காக செய்கிறோம் என்று ஒன்று இருக்குல்ல, இது நான் எதற்காக செய்கிறேன் என்பதுதான் அந்த நீயத். அப்போ தொழுகைக்காக நாம் வருகிறோம் என்று சொன்னால், தொழுகைக்காக வுது செய்கிறோம் என்ற ஒரு எண்ணம் இருந்தால்தான் அந்த நீயத் அங்கே இருக்கிறது, அது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்றா மாறுது. எனவே ஆரம்பத்திலேயே சில தவறுகள் நம்மிடத்தில் ஏற்படுது. அதே போன்று உறுப்புகளை கழுவுகின்ற போது, முகத்தை கழுவுகின்ற போது, கைகளை கழுவுகின்ற போது நமக்கு மத்தியில பல தவறுகள் ஏற்படுகிறது. ஒருவர் வுது செய்கின்ற போது
முக்கியமாக கழுவ வேண்டிய பகுதி, தன்னுடைய கையை கழுவுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய இந்த மூட்டு வரை கழுவணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், உங்களுடைய கைகளை மூட்டு வரை கழுவுங்கள் என்று. அப்ப மூட்டு வரை கழுவுங்கள் என்று சொன்னால் மேல இருந்து கீழே வரைக்கும் கழுவணும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் நம்மில் பலரும் எப்படி கழுவுவாங்க? பின்னாடி இருந்து முன்னாடி கழுவுவாங்க. இது நமக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய தவறு. தண்ணியை எடுத்து இந்த மூட்டுல இருந்து முன்கை வரை கழுவக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது தவறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரை என்று சொல்கிறான், நாம இருந்து என்ற அர்த்தத்தில இருந்து நாம செய்யறோம். இது உதுவை பாழாக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். அதே போன்று கைகளை கழுவுகின்ற போது, இந்த மூட்டு வரை கழுவுகின்ற போது நாம இங்கிருந்து கழுவக்கூடியவங்களா இருப்போம். இப்படி கழுவுங்க, முன்னாடியே இந்த கை கழுவியாச்சுல, அதனால இது வரைக்கும் இல்ல, இங்க ஆரம்பத்தில இருந்து மேல் பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதி வரை கழுவுவதுதான் சுன்னா. அப்படி கழுவுவதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை. எனவே இதுல நாம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறோம் என்பதை பாருங்கள். இப்படி ஒவ்வொன்றாக கால்களை கழுவுகின்ற போதும் கூட நாம பின்னாடி இருந்து கழுவக்கூடியவங்களா இருக்கும். பைப்பை திறந்து விட்டு பின்னாடி இப்படி திரும்பி நின்று காலை கழுவக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. இப்படிப்பட்ட எத்தனையோ செய்திகள் இருக்கிறது. இதெல்லாம் ஏன் ஜும்மால சொல்லணும் அப்படின்னா, ஜும்மால தான் எல்லாருமே வருவாங்க. இதுக்கென்று உது செய்வதற்குரிய ஒரு பாடம் என்று சொன்னால், அதுக்கென்று ஒரு வகுப்பு என்று சொன்னால், அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள். ஏன்? அதில் கலந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், இபாதத்துகளை சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அக்கறை நம்மில் பெரும்பாலான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருப்பதில்லை. எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜுமாவை தொழுகின்றோம், ஒவ்வொரு வக்துடைய தொழுகையும் நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால், தொழுகைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்ம இந்த தூய்மைப்படுத்துதல், உது செய்வது என்பது எவ்வளவு கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த அவசரமாக உது செய்து விட்டு தொழுகைக்கு ஓடி வரக்கூடியவர்களிடத்துல இந்த கவனமின்மை இருக்குமே, ஆனால் கவனம் இல்லாததின் காரணமாக அவருடைய தொழுகை பாழாகி விடுகிறது. யாருக்கு உது இல்லையோ அவருக்கு தொழுகை இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதையும் நம்ம தவறு செய்யறோம். அதே போன்று இது சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு விஷயம், அஹ்லு சுன்னாவுடைய வழிமுறைக்கு மாற்றமான ஒரு விஷயம். ஷியாக்கள் அவர்கள் தங்களுடைய உதுவை எப்படி அமைத்துக் கொள்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நம்ம யூடியூப்ல பார்த்தாவே தெரியும். அவர்கள் தான் மேலிருந்து கீழ் வரை கழுவ மாட்டாங்க, தடவுவாங்க. அவர்கள் முகத்தை கழுவுவார்கள், கைகளை இரண்டு கைகளையும் தடவுவார்கள், கால்களை தடவுவார்கள். இதுதான் அவர்களுடைய உது. அதே போன்று நாமும் கழுவுகிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒப்பாக நாம செய்யறோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக நாம செய்யறோம். ஆனால் குர்ஆன் சுன்னாவையும் பின்பற்றக்கூடியவர்கள் நாம். ஆனால் சுன்னாவுக்கு மாற்றமான செய்தி நம்ம இடத்துல இருக்கு. அதே போன்று சஃப்புகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. சஃப்புகளிலே நாம சரியான முறையில அமைத்துக் கொள்ள வேண்டும், முன்பின்னாக இருக்கக்கூடாது. ஆனால் சஃப்புகளை பொறுத்தவரை முதல் சஃப்பை தவிர்த்து ஏனைய சஃப்புகள் எல்லாம் வித்தியாசப்படக்கூடிய ஒரு நிலை நம்முடைய மஸ்ஜிதுகளில் பார்க்கலாம். அதே போன்று சஃப்புகளும் கூட முறையாக அமைத்து கொள்ளாமல் ஒரு ரக்காத்தில் ஆரம்பத்தில் நின்றாலும் பிறகு ஒவ்வொரு ரக்காத்திலும் நாம அந்த சஃப்புகளிலே இடைவெளியை விடக்கூடியதும் முன்பின் சொல்லக்கூடிய ஒரு தவறுகளும் இருக்கிறது. அதே போன்று தொழுகையின் போது இமாமை முந்தக்கூடாது என்பது வழிகாட்டுதல். தொழுகை என்பது அதனுடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஹதீஸ்களை கொண்டு அறிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். ஒரு நபி தோழர் தொழுகிறார். தொழுது முடிச்சதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, நீ தொடவில்லை, மீண்டும் தொழு என்று சொல்கிறார்கள். மீண்டும் அந்த மனிதர் தொழுகிறார். தொழுது முடித்ததற்கு பிறகு மீண்டும் கூறுகிறார், நீ தொடவில்லை, மீண்டும் தொழு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மூன்றாவது முறையும் அவர் தொழுதார். அப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே நிலையை தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவரே சொன்னாரு, நான் தெரிந்தவரை தொழுதுட்டேன், கற்றுத்தாங்கள் என்று சொன்னதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கற்றுத்தந்தார்கள். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை என்னென்ன விஷயங்களை பேண வேண்டும், தொழ வேண்டும், சரியாக தொழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு தொழுகையாளியும் அறிந்து கொண்டு தொழுதால்தான் நம்முடைய தொழுகை சீராகும். அதே போன்று இன்றைக்கு இமாமாக நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபரை பின்பற்றுவதுதான் மஅமூம்களுடைய கடமை. அவருக்கு நாம முந்தக்கூடாது. ருக்குவில் இருந்து எழும் போதோ சஜ்தா செய்கின்ற போதோ நாம் அவரை முந்தக்கூடாது.
சஹாபாக்களுடைய தொழுகை முறை எப்படி இருந்தது, எப்படி ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூவில் இருந்து சஜிதாவுக்கு செல்கின்ற போது ரசூலுல்லாஹுடைய நெற்றி பூமியில் படுகின்ற போதுதான் நிற்கக்கூடிய சஹாபாக்கள் சஜிதா செய்வதற்காகவே வருவார்கள். இதுதான் ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்களுடைய தொழுகை முறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றி சஜிதா செய்வதற்கு பூமியை அடைந்ததற்கு பிறகு, தொட்டதற்கு பிறகுதான் சஜிதா செய்வதற்காகவே சஹாபாக்கள் பின்னாடி நிற்கக்கூடிய மக்மூம்கள் முன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அதற்காக செல்வார்கள், சஜிதா செய்ய செல்வார்கள். ஆனால் இன்றைக்கு இமாம் சஜிதா செய்கிறாரா இல்லையா என்று தெரியாமலேயே நாம சஜிதால அவருக்கு முந்தி நாம சஜிதா செய்யறோம். எல்லாமே என்ன அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கட்டளைகளாக, கமாண்டுகளாக நம்ம அதை பார்க்கிறோம். அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அது ஒரு கமாண்ட், நமக்கு கேட்டா போதும். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று அவர் சொன்னால் போதும், நாம எந்திரிச்சிடலாம் என்ற நிலை. அதே போன்று இமாம் சூரா அல் ஃபாத்திஹாவை முடிப்பதற்கு முன்பாகவே ஆமீன் சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் வலத்தாலீன் என்று சொன்னால் ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இமாம் ஆமீன் சொன்னா ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இரண்டு விதமான செய்திகள் இருக்கு. அப்ப நம்ம எப்ப ஆமீன் சொல்லணும்? இமாம் வலத்தாலீன் என்று முடித்து அவர் ஆமீன் சொல்வதற்கு ஆரம்பிச்சதுக்கு பிறகு நம்ம ஆமீன் சொல்லணும். ஆனால் நாம என்ன செய்யறோம்? நம்மில் பல சகோதரர்கள் ஏன் இதுல இவ்வளவு அவசரம் என்று தெரியவில்லை. இந்த அவசரப்படக்கூடியதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? வர வர தாலீன் என்று அதை இன்னும் முடிக்கிறதுக்குள்ளேயே ஆமீன் என்று கத்தக்கூடியது ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆமீன சத்தமா சொல்லணும் என்பதற்காக கத்த வேண்டும் என்பதல்ல, உயர்த்த குரலில் கத்தக்கூடியது என்பது சரியான ஒரு பழக்கமும் அல்ல. எனவே அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய தொழுகை ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நாம விரும்புகிறோம். தொழுகைக்காக நாம சிரமப்படுறோம். நம்முடைய மன இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்கிறோம். நம்முடைய தூக்கத்தை நாம் இழக்கிறோம். நம்முடைய பொருளாதாரத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நாம் அதை தடுத்து கொண்டு நாம தொழுகைக்காக வரோம். வியாபாரம் நடக்கும்னு தெரியும், அதை விட்டுட்டு நாம வரோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் செய்கிறோம். உண்மையிலேயே அதுக்கெல்லாம் பயன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அத்தனை செயல்பாடுகளும் சீராக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த விதத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நடைமுறைக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு இமாமாக இருக்கிறார் என்றால் அவர் செயல்படுத்துவதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது. மக்மூம்களாக இருந்தால் அவர்கள் செயல்படுத்துவதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டால் அங்கிருந்து சீக்கிரமாக எழுந்து போயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டால் அங்கிருந்து எழுந்து சென்று விடுவார்கள். உட்கார மாட்டாங்க. எப்போ உட்காருவாங்க? மக்களை நோக்கி எப்போது உட்காருவார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அங்கே திரும்பி உட்காருவாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை. ஆனால் இன்றைக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர் தொழுது விட்டு அதே இடத்தில் 10 நிமிஷம் உட்காரணும், எல்லோரும் எழுந்து சென்றதற்கு பிறகுதான் அவர் எழுத வேண்டும் என்று நாம சொல்றோம். இது இமாமுக்கு இருக்கக்கூடிய ஹக்குல அவர் செய்ய வேண்டிய சுன்னாவை அவர் விட்டு விடுகிறார். நாம நமக்கு இருக்கக்கூடிய ஹக்கு அவருக்கு வேண்டும் என்று நாம நினைக்கிறோம். எனவே அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு மத்தியிலே சரியான இல்ம் இல்லாமல், சரியான புரிதல் இல்லாமல், சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய பல தவறுகளை நமக்கு மத்தியிலே பார்க்க முடியும். அதையெல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாழ்நாளை நீட்டி தந்திருப்பது சும்மா வாழ்ந்து செல்வதற்காக அல்ல, வர பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், அதை செலவழிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நம்முடைய தவறுகள் என்ன என்பதை அறிந்து கொண்டு நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து அதை சீராக்கி கொள்வதற்கும் நன்மையை அதிகமாக செய்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வாய்ப்புகளை தந்திருக்கின்றான். எனவே அதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது அருள் புரிவானாக. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ லா துப்திலூ அஅமாலக்கும். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள்,
உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார். அப்ப அமல்கள் வீணாகுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பல விதமாக அமல்கள் வீணாகும். அதுலதான் ஒரு காரணமாக சரியான முறையில் அதை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த அமல் வீணாகிடும். நம்முடைய தொழுகை சரியில்லை என்று சொன்னால் அந்த தொழுகை வீணாகிவிடும் என்று சொன்னால் அதுக்கென்ற எந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்காது. அதே போன்று நம்முடைய சதகாக்கள் வீணாகுவதற்கும் நம்முடைய மறுமை வாழ்க்கை வீணாகுவதற்கும் பல காரணங்கள் இருக்கிறது. எனவே அவற்றை அறிந்து நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய சதகாக்கள் வீணாகுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய சதகாக்களை, உங்களுடைய தான தர்மத்தை, அந்த நன்மையை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். எதன் மூலமாக? நீங்கள் சொல்லி காட்டுவதன் மூலமாகவோ அல்லது தொல்லையை ஏற்படுத்துவதன் மூலமாகவோ. இப்ப நாம சதக்கா செய்கிறோம் என்று சொன்னால் அதை சொல்லி காட்டுவதன் மூலமாக நன்மையை இழந்து விடுவோம். அல்லது நாம யாருக்கு உதவிகளை செய்தோமோ அவரிடத்திலிருந்து வேற ஏதாவது எதிர்பார்ப்போட உதவியை செஞ்சுட்டு அவருக்கு நாம தொல்லையை தருவோமே, ஆனால் அதுவும் நன்மைகளை அழித்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே நாம செய்யக்கூடிய நல்ல அமல்களாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து மாத்திரம் இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், மா ஸலககும் ஃபீ ஸகர். குற்றவாளிகள் எல்லாம் நரகத்திலே இருப்பார்கள், தண்டிக்கப்படுவார்கள். அந்த நேரத்திலே அவர்களிடத்திலே கேட்கப்படும், மா ஸலககும் ஃபீ ஸகர், இந்த சக்கர் என்ற நரகத்திலே உங்களை கொண்டு வந்தது எது? قالوا لم نكن من المصلين, நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை, தொழக்கூடியவர்களாக இல்லை. இதுல இன்னொன்னும் அடங்கும், வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஏன் தொழுகையாளிகளுக்கு கேடு? அவர்கள் தொழுகையை சரியான முறையில் தொழல, அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகையை அமைத்துக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட தொழுகையாளிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நாசம் என்று சொல்லி காட்டுறான். அப்ப அந்த தொழுகையுடைய நன்மையும் அவர்களுக்கு இருக்காது. மறுமையில தொழுகையை தொழாதவர்களாக, முறையாக தொழாதவர்களாக நரகத்தை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் சொல்வார்கள், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லை. இன்னொரு வசனங்கள்ல பார்க்கின்ற போது அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் உணவளிக்க தூண்டக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்கல, நாங்களும் உணவளிக்கல, பிறரையும் உணவளிக்கும்படி நாங்க தூண்டவும் இல்லை. மீனடிக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து நாங்களும் மீனடித்துக் கொண்டிருந்தோம், அவர்களோடு சேர்ந்து நாங்கள் இருந்தோம். லைஃபை என்ஜாய் பண்றோன்ற அடிப்படையில மார்க்கத்துக்கு முரணாக சென்று கொண்டிருந்தோம், பொருளாதாரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தோம் என்று அந்த நரகவாசிகள் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையிலேயே அல்லாஹ் நம்முடைய அமல்களுக்கு நன்மையை தர வேண்டும் என்று சொன்னால் அது குர்ஆனும் சுன்னாவும் காட்டித் தரக்கூடிய விதத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த விதத்தில், சஹாபாக்கள் அதை நடைமுறைப்படுத்திய விதத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். وسلام على المرسلين والحمد لله رب العالمين.